கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு, கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும், மேய்வான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை, போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை, போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை, கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய, கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய, பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு, பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, தேவாதி தேவனை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்து, உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலம் உடைய பாவாய் எழுந்திராய், பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். கடந்த 2 பாடல்களில் விடியல் நேரத்திற்கு சற்று முன்னுள்ள பிரம்ம முகூர்த்தத்தினுடைய வர்ணனையை ஆண்டாள் பாடியிருக்கிறாள். இந்த பாடலிலே, இந்த பாசுரத்திலே விடிந்தும் விடியாத பொழுதினுடைய வர்ணனையை அழகாக எடுத்து கூறுகிறாள். அதற்கு ஏற்றாற்போல எருமை சிறுவீடும் பெண்கள் நீராட போதலும் கூறப்பட்டிருக்கின்றன. கிழக்கே காலை நேரத்திலே வானம் மெல்ல 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 வெளுக்கிறது. அதே போல இறைவனுக்கு நோன்பிருக்கும் போது தீமை அழிந்து நன்மை மெல்ல 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 எழும் என்கிற நோக்கத்திலே இந்த பாடல் கூறப்பட்டிருக்கிறது. கீழ்வானம் வெள்ளென்று, இந்த வானத்திற்கு கூட ஞானம் இருக்கிறது. இருளை விலக்கி மெல்ல மெல்ல வெளிச்சத்தை காட்டுகிறது. ஆனால் நீயோ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்கிற நயத்தோடு தொடங்குகிறது இந்த பாசுரம். சிறுவீடு என்றால் என்ன? காலை நேரத்திலே எருமைகளை பால் கறப்பதற்கு முன்பாக சிறிது நேரம் அவற்றை பனிப்புற்களிலே மேய விடுவார்களாம். பால் அப்போது அதிகமாக கறக்குமாம். இது
ஆயர் குலத்தினுடைய வழக்கமாகவே இருந்திருக்கிறது. பெரியாழ்வாருடைய வளர்ப்பு பெண்ணாகிய ஒரு பிராமண பெண்ணாகிய ஆண்டாள் இதனை நன்கு அறிந்து இந்த இடத்திலே பயன்படுத்தி இருக்கிறாள். சிறு வீடு என்பதற்கு சிறிய தோட்டம் என்பதும் பொருள். அதே சமயத்திலே ஆயர்கள் இந்த கால்நடைகளை பொதுவான ஒரு மேய்ச்சல் நிலத்திலே மேய விடாமல் தங்களுடைய தோட்டத்திலே மேய விடுகிறார்கள். இது சிறுவீடு என்று சொல்லப்படும். அதே பொழுது சிறு என்றால் சிறிது நேரம், வீடு என்றால் விடுதல். சிறிது நேரம் அவற்றையெல்லாம் சுதந்திரமாக மேய விடுதல் என்பதும் மற்றொரு பொருளாக இருக்கிறது. இதற்கு சிறை வீடு என்கிற பாடபேதமும் இருப்பதாக உரையாசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். போவான் போகின்றாரே என்று ஏன் குறிப்பிடுகிறாள்? போவதையே குறிக்கோளாக கொண்டவர்கள். சிலருக்கு இறைவனை வணங்குவதற்கு ஆலயங்களுக்கு செல்வது பிடிக்கும். சிலருக்கு அந்த பயணங்களே கூட பிடிக்கும். அந்த ஆலயத்திற்கு செல்வதை விட அந்த யாத்திரையாக அந்த யாத்திரை பயணத்தை மேற்கொள்வதில் விருப்பம் கொள்பவர்களும் உண்டு. பொதுவாக நாம் பேசுகிற இடங்கள், மனிதர்கள் எல்லோரும் கூடுகிற இடங்கள், அது பொழுதுபோக்கிற்கான இடமாக இருந்தாலும் கூட சில நேரங்களிலே மனிதர்கள் எல்லோரும் ஒரு திண்ணையில் உட்கார்ந்து பேசும்போதோ நண்பர்களோடு இருந்து பேசும்போதோ அதில் பயன் இல்லை என்றாலும் கூட அந்த சுவையை அனுபவிப்பது உண்டு. அதுபோல பாவை களம் நோக்கி போவதையே இன்பமாக கருதுபவர்கள், அதாவது குறிக்கோளை நோக்கியே செல்லக்கூடியவர்கள் என்பதை போவான் போகின்றார். பாவை நோன்பு என்பதன் ஆழம் தெரிந்து சென்றாலும் சரி, பாவை நோன்பிற்கான களத்தை தேடுவதிலே இன்பமடைந்தாலும் சரி, இந்த நோன்பு என்பதுதான் அந்த பாவையினுடைய திருப்பாவையினுடைய முழுமையாக இருக்க வேண்டும், அதை இன்பமாக செய்ய வேண்டும் என்பதே ஆண்டாளினுடைய குறிக்கோள். மல்லரை மாட்டிய என்பது கம்சன் தனுர்யாகம் வளர்க்கிறான். கண்ணனும் பலராமனும் சென்று அங்கே சாணூரன் முச்சிகன் என்கிற அசுரர்களோடு மோதி போர் செய்து அழிக்கிறார்கள். பாண்டவர் பொருட்டு துரியோதனனிடம் கண்ணன் தூது சென்ற போது துரியோதனன் மிக பெரிய ஒரு பள்ளத்தினை தோண்டி அங்கே அசுரர்களை வைக்கிறான். ஆசனத்திலே அமர்ந்த கிருஷ்ணன் ஸ்வரூபம் எடுத்து அவர்களை அழிக்கிறான். இந்த இரண்டு நிகழ்ச்சிகளையும் மல்லர் என்ற ஒரு சொல்லே குறிக்கிறது. இவை இனிமேல்தான் நடைபெறப் போகிறது. ஆனால் ஆண்டாளோ மல்லரை மாட்டிய என்ற இறந்த காலத்தால் குறிப்பிட்டிருக்கிறாள். இத்தகைய கூறுகள்தாம் பிள்ளைத்தமிழ் என்கிற இலக்கிய வகைக்கு அடிப்படை என்பதையும் நாம் கருத்தில் கொண்டு இதை பார்த்தால் இன்னும் சுவையாக இருக்கும்.